அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியின் ஆசையுடன் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேர் அறிவும் பிரபஞ்ச ஞானமும் பெருமையுடன் கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பிதிர்கர்மா அல்லது பிதிர்வழி தோஷம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அனைவருக்கும் ஜிகாஸ்டோடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிதிர்தோஷத்துடைய தன்மைகள் என்னன்னு பார்க்குறோம். பிதிர்கர்மா எப்படிலாம் ஒருத்தருக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். தோஷம் சாபம் அப்படி ரெண்டு வார்த்தை, ரெண்டும் ஒண்ணு இல்லை. பிதிர் சாபம் பிதிர் தோஷம் அப்படி வச்சு இந்த ரெண்டுக்குமே நம்ம முக்கியமா எடுத்துக்கிறக்கூடியது சூரியன் அப்படிங்கிற காரகிரகம். பாவத்தில் 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையுமே சொல்ல போறோம். முதல்ல அந்த பிதிர்கர்மா என்ன செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். மூணு விஷயத்த செஞ்சிருங்க. எந்த வேலை செஞ்சாலும் திருப்தி இருக்காது. ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 தலைமுறையாக தொடரக்கூடிய ஏழ்மை அல்லது வருமானமின்மை அல்லது குடும்ப வளர்ச்சியின்மை அல்லது நோய், அப்படி ஒரு 3 தலைமுறை நாங்கள் ஒரே மாதிரி இருக்கிறோம். எங்க அப்பாவுடைய அத்தை அப்படி இருந்தாங்க, எங்க அப்பாவுடைய அக்கா அப்படி இருந்தாங்க, எங்க அப்பாவுடைய பிள்ளைகள் நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு 3 தலைமுறையா சொல்லக்கூடிய சில விதமான மன வலி, உடல் வலி, அதை பிதிர் சாபம் பிதிர்கர்மாவை தெளிவா சொல்லுது. அப்ப 3 தலைமுறைகளுக்கு மேல அல்லது 3 தலைமுறைகளாக தொடரக்கூடிய தொந்தரவுகளை சொல்லும். ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட இல்ல, அது என்னன்னு தெரியல, அது இருந்தா நான் சிறப்பா இருப்பேன் அப்படின்னு இல்லாத ஒண்ண மனசுக்குள்ள அப்படியே கருகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெறுமையை அந்த பிதிர்கர்மா நமக்கு உறுத்து. அதுக்கடுத்து ஆசை கிளியரா இருக்கும், அதுக்கான முயற்சி அதை விட கிளியரா இருக்கும். ஆனா அந்த ஆசை அவருக்கு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டே இருக்கும், கிடைக்கவே கிடைக்காது. உதாரணமா, நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சு படிக்க போயிருப்பாரு, நல்லா படிச்சிருப்பாரு, படிச்சு முடிச்ச கூட டாக்டர் தொழில் பண்ண மாட்டார். நான் பிசினஸ் பண்றேன்னு ஹோட்டல் தொழில் போ, இல்ல வேற ஒரு கிரானைட்டு போ, அப்படி போய் உட்காந்து அந்த வேலை செய்ய வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பார். அப்படி ஏதோ ஒண்ணு ரசிச்சு போய் அது பலன் கொடுக்குற அந்த சமயத்துல அது வேணான்னு ஒதுங்கிக்கிட்டு போறதும் பிதிர்தோஷம் தான். ஒண்ணு, குழந்தைகளால் ஏற்படக்கூடிய வலி. ஒண்ணு குழந்தை இல்லாம போறது, இல்ல பிடிச்ச குழந்தை பிறக்காம போறது, இல்ல குழந்தைகளே நமக்கு கட்டுப்பாட்டுல இல்லை, நம்மளை மீறி போயிட்டு இருக்கிறது. இந்த 5 விஷயங்கள் தான் பிதிர் கர்மாவை நமக்கு தெளிவா சுட்டி காட்டுது. இது ஒண்ணு ஒரு ஒரு விதமா இருக்கு. நம்ம எப்போ ஒரு பிரசன்னத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த கர்மாவை ஜாதக ரீதியா பார்க்கறது ஒரு முறை இருக்கு, பிரச்சனை ரீதியா பார்க்கறது ஒரு முறை இருக்கு. ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர்த்துல ஒருத்தருக்கு வலுவா காட்டும், ஒருத்தருக்கு வலு இல்லாம காட்டும். அந்த வலுவா இருக்கவருக்கு தான் அந்த அதிகமான பாதிப்பை காட்டும், வலுவா குறைஞ்ச பாதிப்பை காட்டும். அந்த மொத்த குடும்பத்துக்கும் என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு பேரு பிரசன்னம். நீங்க எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் ஒரே தீர்வு தான் வரணும். அதான் அதோடைய சிறப்பு. அப்ப நமக்கு இதுல முதல்ல இந்த ஒரு ஒரு பிரச்சனையை சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்பவுமே பரிகாரம் சொல்லும்போது 2 விஷயத்தை எடுத்துக்கணும். பரிகாரம் உண்டா இல்லையா, உண்டுன்னா எவ்வளவு காலத்துக்கு செய்யணும், செஞ்சதுக்கு முன்னால எப்படி பலன் தரும், பரிகாரம் இல்லைன்னா நான் அதுக்கடுத்து என்ன பண்ணணும். இப்படி சில நோய்களுக்கு மருந்து இல்லை, வாழ பழகிக்கங்க அப்படிம்பாங்க. சிலர் இந்த நோய் காலத்துக்கு அப்படியே கூட இருந்து மருந்து எடுத்துக்கிட்டே வாங்க, சில மருந்துக்கு உடனே சர்ஜரிங்கிற மாதிரி பரிகாரமும் அப்படித்தான். சிலருக்கு அதோட அனுசரிச்சு போறது, சிலருக்கு பிரார்த்தனையோட சேர்ந்து போறது, சிலருக்கு உடனடி பரிகாரம் பண்றது. அப்படி ஒரு 3 டைப் இருக்கு. பரிகாரமே இல்லைன்னு வரக்கூடிய பிரச்சனைகள்ல நிறைய இருக்குது, 40% மேல இருக்கு. எல்லா பிரச்சனைக்குமே பரிகாரம் சொல்லுங்கிற கம்பல்சரி கண்டிப்பா இல்லை, அது தெளிவாகிறது. பெரிய லெவல்ல செலவு பண்ணித்தான் நான் கர்மாவை கழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மாயையும் கிடையாது. எத்தனையோ பெரிய காகத்துக்கு சாணம் வச்சு பொழைச்சு போனவங்க கூட உண்டு. இல்ல வர்றவங்களுக்கு 2 பாட்டில் தண்ணியும் நல்ல தண்ணி வாங்கி கொடுத்து பொழைச்சவங்களும் உண்டு. அதனால ஏதேனும் ஒரு விஷயம்
அது என்ன கேட்க வருது அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையுமே எல்லா ஜாதத்துலையுமே கர்மா இருக்கும். அந்த கர்மா இருக்கக்கூடிய அந்த ஜாதத்தை தூக்கிட்டு நம்ம குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு போகணுங்கிறதையும் அந்த கட்டம் சொல்லும். அங்க போனீங்கன்னா இடம் மாறும், மனம் மாறும், குணம் மாறும்னு சொல்லும். அப்படி செஞ்சு கழிச்சுக்கிறதுக்கு தான் அது பிதிரு தோஷத்துடைய சரியான வார்த்தை. சரி, 3வது பாயிண்ட். எப்படி பிதிரு தோஷம் ஏற்படுது? என்ன மாதிரியான கிரக அமைப்பு பிதிரு கர்மாவுக்கு அல்லது பிதிரு சாபத்துக்கு? கர்மாங்கிற வார்த்தைக்கு 2 பிரிவு. ஒன்று சாபம், ஒன்று தோஷம். என்ன விதமான கிரக அமைப்பு பிதிரு கர்மாவும் நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, சூரியன் கூட ஒரு பகை கிரகமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பகை கிரகமோ நெருக்கமா இருக்கிறது பிதிரு சாபம். இது நம்பர் 1. இது நம்பர் 2. அதே சூரியன் கூட பாதகாதிபதியோ இல்ல பகை கிரகமோ இல்ல பாதகாதிபதியோ அஷ்டமதி சேர்ந்து சூரியன் கூட இருந்தாலும் பிதர் கர்மா. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட். அதே சூரியன் கூட மாந்தியும் பாதகாதிபதியும் இல்ல மாந்தியும் அஷ்டமாதிபதி இருந்தாலும் பிதர் கர்மா தான். இது 3ம் கிரக ரீதியா. இந்த கிரக ரீதியா இருக்கக்கூடிய பிதிர்தோஷம் குணங்கள்ல தான் கை வைக்கிங்க. ஒரு உயர்ந்த குடும்பத்துல பிறந்திருப்பார், தண்ணி அடிச்சு ரோட்ல கிடப்பார், இல்ல சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. அது குணங்களை கை வைக்கும். பாவக ரீதியா வரக்கூடிய பிதர் கர்மா இருக்கு இல்லையா, அது அவரை சம்பாதிக்க விடாம பண்ணும், வாரிசு இல்லாம பண்ணும், வேலை செஞ்சு சீட்டட போயிடுவாரு, ஷேர் மார்க்கெட்ல விட்டுருவாரு, தவறான நடவடிக்கை எடுத்துட்டு போறதுக்கான வழியை செய்யும். அப்ப 9ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் மாந்தியும், 9ஆம் அதிபதியும் அஷ்டாம் அதிபதியும் மாந்தியும், அந்த 9ஆம் அதிபதி கூட ராகு சனி செவ்வாய், இப்படி சூரியனோ அல்லது 9ஆம் அதிபதியோ ராகு எது அல்லது சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கிறது, இல்ல பாதகாதிபதி அஷ்டமதியோட சேர்ந்திருக்கிறது, மாந்தியோட ராகு சேர்ந்திருக்கிறது. இந்த 3 கண்டன்ட் தான் ஒரு பிதிர் சாபத்தை சுருக்கக்கூடிய அமைப்பு. இப்ப பிதிருங்கிற கிரகம் சூரியன், பிதிருங்கிற பாவம் 9ஆம் அதிபதி. இந்த 2 பேருமே இந்த வலிமையான பாவகத்தோட நெருக்கம் இருந்தா பிதிர் கர்மாங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது எப்ப நமக்கு அது பரிகாரம் இல்லாம போகும் அப்படின்னு கேள்வி வச்சுட்டோம்னா, செவ்வாயோட வலிமையான பார்வை இருந்தாலும் போகும். செவ்வாயே அஷ்டமாதிபதியா இருந்தாருன்னு வச்சுக்கோ, அப்ப கர்மாவை கழிக்க முடியாது. அது பிரார்த்தனை மூலியமா அந்த கர்மாவை தள்ளிவிடலாம், அதை செய்யலாம். அப்ப அஷ்டமாதிபதியும் செவ்வாயும் எங்க ஒரு வலிமையான தொடர்பு இருக்குதோ, அந்த எந்த தோஷத்தை காட்டக்கூடிய கிரகத்துக்கோ அல்லது லக்கணத்துக்கோ இருந்தா அவரால் பரிகாரம் பண்ண முடியாது. சார், லக்கணத்திலே பிரச்சனை பார்க்கறதுக்கு செவ்வாய் இருக்கு, உங்களால பரிகாரம் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாது, உங்களுடைய பரிகாரத்தை அந்த கர்மா ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சும்மா சொல்லல, பார்க்குற அத்தனை பர்சனுக்கும் ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டில் யாரெல்லாம் போயிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க, அதோடைய ரிசல்ட் என்ன, ப்ளஸ் மைனஸ் கடந்த 30 ஆண்டுகளா என்னோட தொகுப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் எல்லாத்தையும் ரெக்கார்டாக பண்ணி அந்த ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் மூலியமா என்ன கிடைச்சிருக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன், நான் என்ன படித்தேன், எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது, நான் சொன்னேன், நான் என்ன அதிலிருந்து உணர்ந்தேங்கிற என்னுடைய அனுபவத்தை சேர்த்து ஒரு அனலைஸ் பண்ணுறதுல அஷ்டமாதிபதியும் செவ்வாயினா பரிகாரம் செய்கிற நபருக்கு பரிகாரத்தை பழிக்குமா பழிக்காதுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய போறாங்க. சார், லக்கணத்திலே அஷ்டமாதிபதி அல்ல செவ்வாய் இருக்காரு, உங்களால பரிகாரம் பண்ண அந்த பரிகாரத்தை அந்த பரிகார கர்மாக்கான காரகிரகமோ பாவமோ ஏற்றுக்கொள்ளாது. ஆனா அதுக்குரிய தெய்வத்துக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய வழிபாட்டை, உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க மன்னிப்பு கேட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அது தாராளமா அதை செய்யலாம், அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்ப நம்ம எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குன்னு தேடி போறதும் தப்பு. எல்லாத்துக்குமே இது ஒரு பிரச்சனையே உடனே சரியாயிருன்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணலாம். சில பரிகாரம் காலதாமதமாக பலனளிக்கும். அப்ப 6ஆம் அதிபதியோட தொடர்போ லக்கணத்துக்கோ இல்ல பிரச்சனை தரக்கூடிய கிரகத்துக்கோ இருந்தாங்கன்னா காலதாமதமான ஒரு பரிகாரம் தான் பலிக்கும், உடனே பலிக்காது. 5 வருஷம் கழிச்சோ, 6 வருஷம் கழிச்சோ, 3 வருஷம் கழிச்சோ, அந்த 6ஆம் அதிபதிக்கும் லக்னத்துக்கும் 6ஆம் அதிபதிக்கும் லக்னத்துக்கும் தொடர்பு வச்சுதான் இவ்வளவு காலம் ஆகும்னு சொன்னேன். ஒரு லக்னாதிபதி 6ஆம் அதிபதி இருந்தாருன்னா நீங்க செய்யறதே தாமதமாகும், நீங்க செஞ்சாலும் பலனளிக்கிறதும் தாமதமாகும். அதான் அதோடைய முக்கியமான கண்டென்ட். ஸோ இப்படித்தான் நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம ஜாதகத்தையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு உதாரண ஜாதகத்துக்கு மீனத்துல சனிக்கேது சூரியன், மீனத்துல சனிக்கேது சூரியன், லக்னம் சிம்ம லக்னம். இப்ப பாருங்க, 8ல சூரியன் சனிக்கேது சேர்க்க இருக்கு, லக்னாதிபதியே சூரியன் ஆயிடுறாரு. குரு அவருக்கு தனுசுல இருக்கு.
அப்ப சனி கேதுவோட சேர்ந்திருக்க சூரியன் ஒரு பித்ரு தோஷத்தை காட்டுது. இவர் படிக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு போறார். ஊருக்கு போட்டு நல்லா படிச்சுட்டு இருக்காரு. அங்க போய் தவறான ஃப்ரெண்ட்ஸுங்களால படிக்க முடியாம திரும்பி வந்துடுறார். திரும்பி வந்த பிறகு கஷ்டப்பட்டு ஒரு தொழில் பண்றார். அது நல்லா பலன் அளிக்கும் போது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அந்த பார்ட்னர்கிட்ட விட்டுட்டு வந்துடுறார். எல்லாத்தையுமே அவருடைய ஆரம்பம் அமோகமா இருக்கு. எந்த ஒரு விதமான காரியத்துடைய நல்ல பலன் அளிக்கும் போது அவர் அங்க இருக்க முடியாம தவிக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு பிரச்சனை பார்க்கணும். பார்க்கும்போது பாருங்க அவர் ஜாதகத்துடைய அருமைய. சூரியன் ராகு மேசத்துல இருக்கு, சனி கும்பத்துன்னு 3ஆம் பார்வையா பார்க்குது. லக்னம் மேச லக்னம் வந்திருக்கு, பிரசன்ன லக்னம். பாருங்க சூரியன் மேல ராகு மேல சோய் வந்திருக்கு, சனி 3ஆம் பார்வை பார்க்குறாரு. ஜாதகத்துல சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் சனிக்கு எது மீனத்தில் இருக்குது. இங்க அதே கிரகத்துக்கு கொஞ்சம் உள்டா வந்திருக்கு. ஸோ அப்ப அவர்கள் சொல்றோம், நீங்க இந்த மாதிரி பிதர்கர்மாவை கழிக்கணும். ஸோ பிதர்கர்மாவை கழிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தா கூட பக்தி மார்க்கத்துல நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்கான 4 வரிய தெரிஞ்சுக்கிறோம். முதல் ஒரு வரி, நல்ல தீர்த்தம் ஆடுதல். நல்ல தீர்த்தம் ஆடுதல் திரிவேணி சங்கமங்கள் மாதிரி 3 நதிகள் கலக்கக்கூடிய இடத்துல, இல்ல மிகப்பெரிய ஆகாய கங்கைன்னு சொல்லி அருவியில் உள்ளக்கூடிய தண்ணி உள்ளக்கூடிய இடத்துல, இல்ல ராமேஸ்வரம் மாதிரி ஒரு புனிதமான இடங்கள்ல தீர்த்தமாடி அங்க இருக்க தெய்வத்தை வழிபடணும். சார் குற்றாலம் ஒருமே தீர்த்தம் ஆடலையானா குற்றாலம் நீங்க டூருக்கு போறீங்க, அது புனித தலமா ஆகாது. கோயிலுக்கு போய் அங்க வழிபட்டு தீர்த்தம் ஆடணும், அதுதான் புண்ணியம், அதுதான் ஒரு எனர்ஜி. அப்போ நல்ல இடத்துல குளிச்சுட்டு அங்க தெய்வத்துக்கு தீபம் போட்டு வருவது சால சிறந்து. அடிக்கிறது ராமேஸ்வரம்லாம் போக முடியாது சார் அப்படிங்கிறது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு மோட்ச தீபங்களை போட்டுட்டு, அந்த மோட்ச தீபம் நெய்களால போடலாம், இல்லை நல்ல எண்ணெயில போடலாம், மற்ற எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. தீபம் போடலாம். என்னைக்கு சார் போடலாம்? சூரியன் கூட எந்த கிரகம் வலிமையா பாதிக்கப்பட்டிருக்கு? செவ்வாயினால் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல செவ்வாய் ராகுனால சூரியன் பாதிக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை போடலாம். சனி ராகு இதனால பாதிக்கப்பட்டிருக்குன்னா சனிக்கிழமை போடலாம். ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு அந்த சூரியனுடைய அந்த சிவனுடைய கோயிலில் மோட்ச தீபம் போட்டு வரலாம். என்னைக்கு எந்த பிதர்களுக்கா பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அன்னைக்கு குறைஞ்சது ஒரு 5ல இருந்து ஒரு 10 பேர் வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்க. நீங்க பண்ணப்பட்ட வழிபாடுக்கு சரியான்னு சொல்றதுக்கு ஒரு எவிடன்ஸ். நீங்க குளிச்சுட்டு வந்து அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அன்னதானம் பண்ணும்போது அதை வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னா நீங்க குளிச்சு அந்த பரிகாரமுடைய பரிகாரம் பலிக்கும். நீங்க அன்னம் வாங்கி ரெடியா வச்சுட்டு வாங்குறதுக்கு ஆள் வரலைன்னு நீங்க பண்ணப்பட்ட பிரார்த்தனை அங்க வேலை செய்யலாம். ஒரு முறை செஞ்சா போதுமா சார்? பத்தாது. ஒரு வருஷத்துக்கு 2 முறை 3 வருஷமாவது பண்ணணும். பல ஆண்டுகள் உள்ள ஒரு பிரச்சனையை ஒரு முறை போயிட்டு வந்தா மட்டும் குணமாகும். இந்த தடவை போறோம், அன்னதானம் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற போது அடுத்த முறை சேர்த்து 1 முறை 2 முறை போறது நல்லது. உங்க கையில ஒரு அற்புதமான ஆத்மா கை நீட்டி உணவு வாங்கிருச்சுன்னா உங்க கர்மா அப்படியே அப்படியே குறையிறத பார்க்கலாம். உங்களுடைய மனநிலையில மாற்றம் வரும், செயல்பாடுகள்ல மாற்றம் வரும், உங்களுடைய பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும். ஒரு பிதிர்கர்மா வெளியேறும்போது ஒரு மிகப்பெரிய எடை நம்ம குறைஞ்ச மாதிரி ஒரு அற்புதத்தை உணர முடியுங்கிறது என்னுடைய ஆய்வின் முடிவு. இந்த நிறைய பிதிர்கர்மாங்கிறத 12 விதமா பார்க்கலாம், ஒரு ஒரு ராசிக்கு எப்படி வரும்னு. ஒரு பிதிர்கர்மா குறிக்கக்கூடிய சூரியனோ 9ஆம் தேதி 2 நட்சத்திர இதை செய்யும், இதை செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்கு. நம்ம டீப்பா போறத இது காமன் ஃபேக்ட். எனக்கு கர்மா கழிக்க முடியாது, நிறைய திலகோமம் பண்றாங்க, எனக்கு திலோகம் பண்றதுக்கு பைசா இல்லை. நல்ல ஆத்மார்த்தம் ஒரு நல்ல எண்ணெய் சிவன் கோயில போய் தீபம் போட்டு செவனேன்னு சரண்டர் அடைஞ்சிருங்க. மிகச்சிறந்த மார்க்கம் சரணாகதி, மிகச்சிறந்த மார்க்கம் சரணாகதி. நல்ல முனிவர்கள், காஞ்சி பெரியவர், சாய்பாபா, ராகவேந்திரர், இந்த மாதிரி மிகச்சிறந்த ஒரு ஞானிகளுடைய பொற்பாத கணக்கம்பட்டி சுவாமிகள், மாயம்மா, அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புனித ஆத்மா கால சரணடைஞ்சிட்டு சிவனுடைய வழிபாடு பண்ணும்போது நம்ம சுமை நம்ம கிட்ட இருந்து இறங்கி போறத உணர முடியும். அப்படி உணர்ந்துடும் போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறத பார்க்கலாம். உங்களை அது அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகும், அதுல எந்த டவுட்டுமே எனக்கு கிடையாது. இது நிறைய பிதர்கர்மா இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இன்னைக்கு பிதர்கர்மாவோட வழி என்னன்னு பார்த்துருக்கோம், பிதர்களோட வழிகள் என்னன்னு பார்த்துருக்கோம், பிதர்கர்மா வந்தா என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்துருக்கோம், அதுக்கு சிம்பிளா என்ன கிரக அமைப்பு என்னன்னு பார்த்துருக்கோம், பிதர்கர்மாவுடைய வழிபாடு சின்ன வழிபாடு பிரார்த்தனை என்னங்கிறத பார்த்துருவோம். தெளிவா இன்னொரு பதிவில் பார்ப்போம். நம்ம ஜிகஸ்டம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும். நீங்க ஜோதிடத்தை தொழிலா பண்றீங்களோ பண்ணலையோ, ஆனா ஒரு புரிதலும் உணர்தலும் இருந்தா
உங்களால கூடுதல் தெளிவோடு விஷயத்த அணுக முடியுங்கிறது தான் என்னுடைய அனுபவம். அதுக்காக ஒரு ஒரு தரமான ஜோதிடத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். இப்படி படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழ இருக்க நம்பர் தொடர்பு ஜோதிடத்துக்காக பெயர் கொடுக்கலாம். முன்பதிவு அவசியம். வரப்போற மே மாசம் 26ஆம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்பு நடக்க இருக்குது ஆன்லைன்ல. நீங்க அதை படிச்சு தெளிவுறுன்னு நான் விரும்புறேன். ஏற்கனவே நிறைய படிச்சிருக்க சார் கூட எங்களுடைய அப்ரோச் எந்த கணிதமும் இல்லாம ஒரு லாஜிக் ஃபார்முலாவோட ரொம்ப சிம்பிள்சிட்டியா இருக்கும். ஜோதிடம் படிப்பதற்கு முன் உங்களுடைய அனுபவம், படித்ததற்கு முன் உங்களுடைய அனுபவம், உங்களுடைய நடைமுறை செயல்பாடும் கம்ப்ளீட் வேறையா இருக்கும். ஏன்னா வாழ்வியல் சார்ந்த ஒரு ஜோதிடத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். கணக்கு போட்டு அது இதுன்னு இல்லாம ரொம்ப சிம்பிளா. ஸோ படிக்கணும் விருப்பம் இருக்கு. கீழே நம்பர் தொடர்ந்து படிக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். இனி மாதர் கர்மா பத்தி அடுத்த பதிவில் சந்திக்கலாம். எல்லா வல்லையும் பிரம்மா ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.